வணக்கம். இப்போ நேற்று காலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தால் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் 3 ரூபா விலை உயர்வு. இந்த விலை உயர்வுனால் மக்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிக்கும் அப்படின்னா, எல்லா பொருளும் விலை கூடும். லாரி உரிமையாளர்கள் என்ன செய்வாங்க, டீசல் ரேட்டு கூடுனதுனால வாடகை கூட்டுவாங்க. அவங்க கூட்டுறதுனால மளிகை பொருட்கள் விலை கூடும், எல்லா ஹோட்டல்களில் விலைகள் கூடும். ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடு, இதனால் விலை எச்சம். அதையே மக்கள் இன்னும் சமாளிக்க முடியாமல் இருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டு மக்களை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சங்கடப்படுத்த போகிறோம்னு தெரியலை. எதை எடுத்தாலும் விலை எச்சம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இப்போ எத்தனையோ இப்போ விலை ஏற்றம் வந்துட்டு பொருள் தட்டுப்பாடு வருது, வெளிநாடுகளில் சண்டை நடக்குன்னு சொல்லி இவங்க காரணம் சொல்கிற இவங்க ஒரு சின்ன உதாரணம். இதுக்கு முன்னாடி கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருந்துச்சுல்ல, அப்போம்லாம் ஏன் நீங்கள் விலையை குறைக்கலை? நம்ம நாட்டில் ஒரு சாதாரண மளிகை கடை வச்சுருக்கவங்க கூட ஒரு பொருள் 5 ரூபா ரேட்டு குறைஞ்சின்னா 5 ரூபா குறைக்கிறாங்க. ஆனால் இந்த எண்ணெய் நிறுவனமாக இருந்தாலும் சரி, இந்த நிறைய பெரும் முதலாளிகள் வசம் உள்ள அரசாங்க பொருட்கள் என்றைக்குமே என்ன செய்ய மாட்டேக்கு, விலை குறையவே மாட்டேக்கு. இந்த டீசலு, பெட்ரோலு, கேஸு என்றைக்குமே என்ன செய்ய மாட்டேக்கு, விலை குறைய மாட்டேக்கு. ஆனால் கூடிச்சுன்னா உடனே கூடிடுது. இது அதாவது நம்ம நாட்டில் நம்ம மக்களுக்காக அரசாங்கம் நடத்துகிறோமா, இல்லை தனியார் நிறுவன முதலாளிகளுக்காக நம்ம அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோமான்னு தெரியல. மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு அரசாங்கமும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியாளர்களும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களை எப்போதுமே கஷ்டமான சூழ்நிலையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறது அரசாங்கம் கிடையாது. அது ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி தான். இவங்க நடத்துகிறது சர்வாதிகாரமான ஆட்சி தான் நடத்துகிறாங்க. மக்களுடைய சூழ்நிலையை சகிச்சுக்கல. ஏற்கனவே மக்கள் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 11 வருஷத்தில் மக்கள் அடைஞ்ச வேதனைகள் அதிகம். அதாவது கொரோனான்னு சொல்லி லாக்டவுன் போட்டாங்க, கொரோனான்னு சொல்லி மக்கள் வீட்டிலே முடங்கி கிடந்தாங்க. அடுத்து ஆதார் கார்டு எடுக்க ஆதார் மையத்தில் போய் காத்து கிடந்தாங்க. அனைவருக்கும் அக்கௌண்ட் எடுக்கணும்னு சொல்லி பேங்கில் போய் காத்து கிடந்தாங்க. அடுத்து 1000 ரூபா 500 ரூபா நோட்டு தடை பண்ணுதோன்னு சொல்லி அங்கே போய் காத்து கிடந்தாங்க. இப்படியே மக்கள் காத்து கிடந்து பொதுமக்களாகிய மக்கள் ஓட்டை போட்டுட்டு பொழுதனைக்கும் ரோட்டில் தான் காத்து கிடக்காங்க. போதாத குறைக்கு இந்த விலை உயர்வு. இதெல்லாம் மக்கள் எப்படி சமாளிப்பாங்க? மக்கள் தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வு சொல்லணும். நன்றி.